ஹாய் அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு நம்ம ரெசின் ஆர்ட் சேலஞ்சில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெசினில் மேரேஜ் ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற க்ராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் மற்ற வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ ப்ரைஸாக தான் இருக்குது. இது இல்லாமல் இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய டீல்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இந்த ஆப்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரெசின் ஆர்ட்டில் வந்து ஒரு மேரேஜ் ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 8 இன்ச்சில் பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா 10 இன்ச் ஃப்ரேமில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மேரேஜ் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 8 இன்ச் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். அதே 10 இன்ச் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ஃப்ரேமாக இருக்கும். ஸோ 8 இல்லைனா 10 இன்ச் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுறதுனா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 8 இன்ச் மோல்டு அண்ட் இது வந்து அகேட் ஷேப்பில் இருக்கும். இந்த ஃப்ரேம் வந்து எனக்கு லைட் பிங்க் கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் லைட் பிங்க் கலரை இந்த ரெசினில் மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயராக போட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இர்ரெகுலராக இருக்குது, சேமாக இல்லை. ஒரே சைடெல்லாம் ரெசின் வந்து உங்களுக்கு போயிடும். அதனால் இதுக்கு இன்னொரு டூல் லெவலர்னு கூட இருக்குது. அந்த டூலை வச்சு கூட நம்ம வந்துட்டு நம்மளோட சர்ஃபேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்றதை பார்த்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல லெவலான இடத்துல இந்த மோல்டை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் போட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்வர்ல் இல்லைன்னா ரவுண்ட் ரவுண்டாக நம்ம இந்த ஃப்ரேமில் டிசைன் கொடுத்துக்கலாம். அண்ட் மிச்சம் இருந்த இந்த ரெசினை வந்து நான் இன்னொரு ஃப்ளவர் மோல்டில் ஊற்றிருக்கேன். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் டிரான்ஸ்பரண்டான கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் லைட்டாக இந்த சைடில் மட்டும் ரெசின் ஊற்றிட்டு இதுக்கு மேலே கிறிஸ்டல் ஸ்டோன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் ரெசினில் கூட இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸை டிப் பண்ணி அதுக்கப்புறமா போர் பண்ணலாம். இப்போ இது ட்ரை ஆகிறதுக்கு 4 to 5 hours டைம் கொடுக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுருக்க இந்த வினைல் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கரை நான் இதில் வந்து வச்சுருக்கேன். சைடில் இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த 3D ட்ரை ஃப்ளவர் பாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம பிங்க் கலர் ஃப்ரேம் பண்ணுறதுனால இந்த பிங்க் கலர் தீம்லேயே ட்ரை ஃப்ளவர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து மோஸ் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் எடுத்து நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டிக்கரில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் மறைக்காத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கூட சென்டரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் எதுவும் சேர்க்காத கிளியர் ரெசினை வந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். அதனால இந்த கிளியர் ரெசின் வந்து நம்ம ஃப்ரேம் ஃபுல்லாக கொடுக்கணும். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிற இடத்துலையும் நம்ம வந்து ரெசின் கொடுக்கணும். அப்போ தான் அது ஸ்டிக் ஆகிக்கும்.
இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்டோன்ஸ் பக்கத்தில் பீட்ஸ் அண்ட் அவுட்லைன் கொடுத்தா அதோட ஃபினிஷிங் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அண்ட் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி மேரேஜ் ஃப்ரேம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து மெட்டல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். அதோட லுக் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். வுடன் ஃப்ரேம் இல்லைன்னா அக்ரிலிக் ஸ்டாண்ட், பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து இந்த மாதிரி மெட்டாலிக் ஸ்டாண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஃபைனல் கோட்டிங், அவுட்லைன், பாலிஷ் எல்லாமே கொடுத்து இதோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மேரேஜ் கிஃப்ட் உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ரெசின் டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். அதுக்கு நம்மளோட வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.